Hi learners, screenல தெரியுற questionக்கு answer தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஆர்டிகல்ஸ் வரும் அப்படின்றத கொஞ்சம் லைட்டா யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி உங்களுக்காக ஒரு குவிஸ் கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. ஸோ மறக்காம எல்லாரும் கமெண்ட்ல ஆன்சரை சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா நீங்களுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். டெய்லி நம்ம லெசன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால கொஞ்சமாவது நம்ம ப்ராக்டிஸ் செக்ஷன்ஸ் இருந்தாதான் இங்கிலீஷ்ல பேசவோ இல்லை கத்துக்கவோ முடியும். ஓகேவா? Now let's get started to the today's lesson. இன்னைக்கு லெசனுக்குள்ள நம்ம போயிடலாம். நம்ம இப்ப சொல்லுவோம் இல்லையா, இப்போதைக்கு எனக்கு இது போதும், தற்போதைக்கு எனக்கு இது போதும், இப்போதைக்கு எனக்கு வந்து ஒரு பீஸா போதும், இப்ப வேணா பின்னாடி வேணா எனக்கு ஒரு பர்கர் வாங்கி கொடுங்க, ஒரு ஹோட்டல்ல போய் உட்காந்து நம்ம ஆர்டர் பண்றோம்னா இப்போதைக்கு எனக்கு இது போதும், அப்புறமா வேணா நம்ம இன்னும் வேற ஏதாவது ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இப்போதைக்கு இல்ல தற்போதைக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஃபார் நவ் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் நவ் அப்படின்னா தற்போதைக்கு அல்லது இப்போதைக்கு அப்படின்னு அர்த்தம். இதே அப்புறமா எனக்கு ஃபியூச்சர்ல, இப்ப ஹோட்டல்ல நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நான் என்ன சொன்னேன், இப்போதைக்கு எனக்கு இது போதும், பின்னாடி வேணா நான் ஒரு சின்னதா ஒரு ஜூஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு நம்ம ஃபார் லேட்டர், ஐ வாண்ட் யூ ஜூஸ் ஃபார் லேட்டர் அப்படின்னா எனக்கு ஜூஸ் வேணும், ஆனா இப்ப இல்ல ஃபியூச்சர்ல, அதாவது பின்னாடி எனக்கு வேணும் அப்படின்னா அப்ப நம்ம சொல்லிக்கலாம். அப்போ இப்போ நடக்கிறதுக்கு நம்ம ஃபார் நவ் யூஸ் பண்ண போறோம். பின்னாடி எனக்கு ஏதாவது வேணும்னா பாத்துக்கலாம், பின்னாடி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் லேட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப பாருங்களேன், திஸ் சேர் இஸ் ஓகே ஃபார் நவ் பட் ஐ நீட் a நியூ ஒன் ஃபார் லேட்டர். இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்க பாப்போம். திஸ் சேர் இஸ் ஓகே ஃபார் நவ்னா இப்போதைக்கு எனக்கு இந்த சேர் போதும். ஓகேவா? இப்போதைக்கு எனக்கு இந்த சேர் வந்து ஓகே தான், பட் ஐ நீட் a நியூ ஒன், பட் எனக்கு ஒரு புதுசு ஃபார் லேட்டர் அப்படின்னா பின்னாடி எனக்கு அப்புறமா ஒரு புது சேர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? அப்போ ஃபார் நவ் எனக்கு இந்த சேர் ஓகே, பட் லேட்டர் ஃபியூச்சர்லயோ இல்ல பின்னாடி எனக்கு கண்டிப்பா ஒரு புது சேர் வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப புரியுதா? ஃபார் நவ் அண்ட் ஃபார் லேட்டர் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நம்ம சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபார் நவ்க்கான சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். நான் இப்போதைக்கு இங்கேயே இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு நான் இங்கே இருக்க போறேன், இல்ல நான் இப்போதைக்கு இங்கே தங்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் அப்படின்னா ஐ, இப்போதைக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வில். ஓகேவா? ஐ வில் ஸ்டே ஹியர். ஓகேவா? ஐ வில் அப்படின்னா நான் இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வில்னஸ் தானே நம்ம இங்க சொல்றோம். ஸோ அதனால நான் வில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ வில் ஸ்டே ஹியர். இங்கேயே தங்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இயரா. அப்போ இங்கே இப்போதைக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஸ்டே. ஓகேவா? ஸோ ஐ வில் ஸ்டே ஹியர். இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? ஃபார் நவ். புரியுதா? ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் நவ். நான் இப்போதைக்கு இங்கே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இல்ல நான் இப்போதைக்கு இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வில் ஸ்டே ஹியர் ஃபார் நவ். புரியுதா? ஓகே. இந்த சாப்பாடு இப்போதைக்கு போதுமானது, இந்த சாப்பாடே எனக்கு இப்போதைக்கு போதுமானது அப்படின்னு சொல்லும் போது இப்போ நான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன். சோ நான் என்ன சொல்றேன், இப்போதைக்கு எனக்கு தட்டுல இருக்கிற இந்த சாப்பாடே போதும் அப்படின்னு சொல்லும் போது திஸ் ஃபுட், இந்த அப்படின்னு சொல்லும் போது திஸ்ன்னு சொல்லணும். சாப்பாடுக்கு ஃபுட், திஸ் ஃபுட். போதுமானது அப்படின்னு சொல்லும் போது திஸ் ஃபுட் இஸ் எனஃப். ஓகேவா? போதுமானது அப்படின்னு சொல்லும் போது திஸ் ஃபுட் இஸ் எனஃப் ஃபார் நவ். இப்போதைக்கு அப்படின்றதுனால நான் ஃபார் நவ் யூஸ் பண்ணிருக்கேன். போதுமானது அப்படின்னா இஸ் எனஃப். இந்த சாப்பாடு அப்படின்றதுக்கு திஸ் ஃபுட். ஓகேவா? சோ திஸ் ஃபுட் இஸ் எனஃப் ஃபார் நவ். இப்போதைக்கு எனக்கு இந்த சாப்பாடு போதுமானது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க, என் போனை இப்போதைக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ. உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க சொல்றீங்க, உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்க போன் கேட்டுட்டு இருக்காங்கன்னா எனக்கு என் போன்ல வேலை இருக்கு, பட் இப்போதைக்கு நீ இது வேணா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி முக்காசி நம்ம வந்து என்ன கேட்போம், ஹாட்ஸ்பாட் போடு அப்படின்னு கேட்போம் இல்லையா. எனக்கு கொஞ்சம் ஹாட்ஸ்பாட் ஷேர் பண்ணு, நான் கொஞ்சம் நேரம் நெட் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இப்போதைக்கு வேணா நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? சோ யூஸ் மை போன் ஃபார் நவ். புரியுதா? யூஸ் மை போன்னா என் போனை நீ யூஸ் பண்ணிக்கோ. எப்போ? இப்போதைக்கு நீ யூஸ் பண்ணிக்கோ. இப்ப வேணா, ஜஸ்ட் நவ், இந்த பிரசன்ட்ல. அதே மாதிரி நம்ம ஃபார் நவ் டெம்பரரி ஆக்ஷன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பெர்மனண்டா இருக்கிறதுக்கு இல்லாம டெம்பரரியா இப்போதைக்கு நடக்கிற விஷயத்த பத்தி சொல்றதுக்கு நம்ம ஃபார் நவ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஓகேவா? அப்போ டெம்பரரியா நீ என் போனை இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது யூஸ் மை போன் ஃபார் நவ். புரியுதா? நெக்ஸ்ட், நான் இப்போதைக்கு ஓகே தான். இப்ப நீங்க வந்து அழுதுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே உங்க ஃப்ரெண்ட் வந்து ஏன் நீங்க அழுதுட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது நம்ம சொல்லுவோம் பாருங்க, நான் இப்போதைக்கு ஓகே தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் ஓகே. ஐ எம் ஓகேனா நான் ஓகே தான் அப்படின்றதுக்கு. ஆனா இந்த இடத்துல என்ன வேர்ட் வந்திருக்கு நம்மளுக்கு? இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போதைக்குனா பிரசன்ட்ல, தற்சமயத்துக்கு டெம்பரரியா நான் ஓகேன்னு சொல்லும் போது ஐ எம் ஓகே ஃபார் நவ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? ஈஸி தான், ரொம்ப 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 ஈஸி. ஒரு தமிழ் சென்டென்ஸ்ல இருந்து இங்கிலீஷ் சென்டென்ஸா ஃபார்ம் பண்றதும் ஈஸி. இந்த ஃபார் நவ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைகள், ஒரு ஃப்ரேஸ் நம்மளோட டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணுது. ஸோ ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சம் பொறுமையா டிரான்ஸ்லேஷனை கத்துக்கோங்க. ஓகே, நாம இப்போதைக்கு இங்கேயே வெயிட் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். டெம்பரரியா நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது லெட்ஸ் வெயிட். இங்க அப்படின்னா இயர். ஓகேவா? இங்க அப்படின்னா என்ன வரும்? இயர் வரும். ஆக்சுவலி நம்ம இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்த்திருக்கோம் பாருங்க, இங்க அப்படின்னு வந்ததுன்னா இயர். ஓகேவா? இந்த அப்படின்னும் போது திஸ் யூஸ் பண்ணுவோம். இங்க அப்படின்னா இயர் யூஸ் பண்ணுவோம், இந்த அப்படின்னா திஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது. லெட்ஸ் வெயிட் ஹியர் ஃபார் நவ். புரியுதா எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? எந்த மாதிரி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கேன்னு புரியுதா? நாம இப்போதைக்கு இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னும் போது லெட்ஸ் வெயிட் ஹியர் ஃபார் நவ். இப்போதைக்கு நம்ம இங்க வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா? இப்ப இதே நேரத்துல இப்போதைக்கு இல்லைன்னா நாம இங்கே வெயிட் பண்ணலாம் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும்? லெட்ஸ் வெயிட் ஹியர். அவ்வளவுதான். ஓகேவா? இப்போதைக்கு அப்படின்னு ஆட் பண்றதுனால தற்சமயத்துக்கு டெம்பரரியா நாங்க இங்க வெயிட் பண்றோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த ஃபார் நவ் யூஸ் பண்ணா போதும். நார்மலா நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசும்போது லெட்ஸ் வெயிட் ஹியர், நம்ம இங்க காத்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? வெரி 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 ஈஸி. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் சென்டென்சஸ் போயிடலாம். இந்த பணத்தை அப்புறத்துக்காக சேர்த்து வச்சுக்கோ, இல்லைன்னா இந்த பணத்தை இந்த அப்புறத்துக்கு அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும்னா ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த பணத்தை ஃபியூச்சருக்காக சேர்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம எப்படி சென்டென்ஸ் எழுதலாம்? சேர்த்து வைக்கிறது அப்படின்னும் போது சேவ். ஓகேவா? சேவ். என்ன சேவ் பண்றீங்க? பணத்தை. அப்போ சேவ் த மணி. ஓகேவா? சேவ் அப்படின்னா சேர்த்து வைக்கிறது. எதை சேர்த்து வைக்கிறோம்? பணத்தை சேர்த்து வைங்கன்னு சொல்லும் போது சேவ் த மணி. அப்புறத்துக்கு இல்ல ஃபியூச்சருக்காக அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல ஃபார் லேட்டர் அப்படின்றத யூஸ் பண்றோம். ஓகேவா? புரியுதா? சேவ் த மணி ஃபார் லேட்டர், பணத்தை அப்புறம் ஃபியூச்சருக்காக இப்பவே சேர்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படின்னு சொல்லும் போது சேவ் த மணி ஃபார் லேட்டர், இல்லைன்னா சேவ் திஸ் மணின்னு சொல்லலாம். ஓகேவா? சேவ் திஸ் மணி நம்ம யார்ட்டையாவது கொடுக்கும் போது இந்த பணம் அப்படின்னும் போது சேவ் திஸ் மணி ஃபார் லேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், சாப்பாட்டை ஃபியூச்சருக்காக வச்சுக்கோ, இல்ல சாப்பாட்டை அப்புறமான அப்புறத்துக்கு அப்படின்றது எப்படி மீனிங் ஆகும்னா, இப்ப நீங்க காலையில சாப்பிட்டு இருக்கீங்கன்னா ஈவினிங் சாப்பிடுறதுக்காக இந்த சாப்பாடை எடுத்து வை. இப்ப மதியானம் வடிச்ச சாப்பாடை நைட் எடுத்து வை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான். ஓகேவா? சோ அப்ப என்ன சொல்லலாம்? சாப்பாட்டை அப்புறத்துக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது வைக்கிறது அப்படின்னும் போது கீப். எதை? சாப்பாட்டை. சோ கீப் த ஃபுட். என்ன வரும்? அப்புறம் ஃபியூச்சருக்கு இல்ல சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு அப்படின்னும் போது ஃபார் லேட்டர். ஃபார் லேட்டர் அப்படின்னும் போது அது எப்ப வேணாலும் மீன் பண்ணலாம். இப்பதான், நாளைக்குதான், நாளன்னைக்குதான் அர்த்தம் கிடையாது. ஃபியூச்சர்ல மேபி எனி டைம். ஓகேவா? மேபி டுடேஸ் நைட் ஆர் டுமாரோ மார்னிங் ஆர் ஆஃப்டர் 1 year ஆர் ஆஃப்டர் 2 years பணத்தை நம்ம சேர்த்து வை அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபியூச்சர்ல ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமோ 6 வருஷத்துக்கு அப்புறமோ கூட நம்ம அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணலாம் இல்லையா? சோ அப்ப அந்த டைம்ல கூட நம்ம இந்த ஃபார் லேட்டர் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ கீப் த ஃபுட் ஃபார் லேட்டர் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட், கதைய நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஐ வில் டெல். டெல் சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல டெல். ஐ வில் டெல். எதை நான் சொல்ல போறேன்? கதையை தானே சொல்ல போறேன். சோ ஐ வில் டெல் த ஸ்டோரி. அப்புறமா சொல்றேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது ஃபார் லேட்டர் அப்படின்றது. மோஸ்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார் லேட்டர் அப்படின்ற வேர்டோ இல்ல ஃபார் நவ் அப்படின்ற வேர்டோ சென்டென்ஸோட எண்டிங்ல வரும்.
இப்ப 2 சென்டென்ஸா நீங்க பிரிச்சிருந்தாலுமே ஒரு சென்டென்ஸ் முடியிற அந்த இடத்துலதான் வரும். அதை நீங்க கண்டிப்பா நோட் பண்ணிப்பீங்க. இப்பயுமே பாருங்க லாஸ்ட்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஏன்னா சென்டென்ஸ் கெட்ஸ் கம்ப்ளீட் இஃப் தேர் இஸ் நோ. இந்த ஃபார் லேட்டர் இல்லனாலுமே இந்த சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். நான் சொல்றது புரியுதா? ஐ வில் டெல் த ஸ்டோரினா என்ன அர்த்தம்? நான் உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் டெல் த ஸ்டோரி அப்படின்னாலே அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த ஃபார் லேட்டர் அப்படின்றத நம்ம ஏன் யூஸ் பண்றோம்னா அப்புறம் சொல்றேன், பிற்காலத்துல நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்காக நம்ம இந்த ஃபார் லேட்டர் யூஸ் பண்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட், அதை அப்புறமா வாங்கலாம், அதை அப்புறத்துக்காக வாங்கலாம், ஏதோ பின்னாடி ஒரு விஷயத்துக்காக நம்ம அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதை அப்படின்னும் போது ஐ வில் என்ன வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? பை. அதை, அத, இத அப்படின்னு சொல்லும் போது இட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஏதோ ஒரு பொருளை நம்ம வாங்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது இட் யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஐ வில் பை இட் ஃபார் லேட்டர். இல்லனா அத அப்புறமா நாங்க வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம வந்து we will அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும்? buy it for later, பிற்காலத்திற்காக அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், சில தண்ணீரை அப்புறத்துக்காக சேமிச்சு வை இல்ல சேமிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இதை நம்ம எப்படி எழுதலாம்? சில தண்ணீர், சேவ் some water. இந்த இடத்துல சில அப்படின்ற வேர்ட் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல சம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஓகேவா? சில தண்ணீர் அப்படின்னா சம் வாட்டர். சில ஃபார் எக்ஸாம்பிள் சில ட்ரெஸ் அப்படின்னா சம் ட்ரெஸ். சில சாப்பாடு அப்படின்னா சம் ஃபுட். ஓகேவா? சில அப்படின்னு சொல்லும் போது நம்ம சம் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ சேவ் சம் வாட்டர் ஃபார் லேட்டர். சில தண்ணிய, கொஞ்சம் தண்ணிய, இப்போ கொஞ்சம் தண்ணிய நீ வந்து யூஸ் பண்ணு, பட் இன்னும் கொஞ்சம் தண்ணிய ஃபியூச்சருக்காக, லேட்டர் நம்ம தண்ணி யூஸ் பண்றதுக்காக அதை கொஞ்சம் சேமிச்சு வை அப்படின்னு சொல்லும் போது சேவ் சம் வாட்டர் ஃபார் லேட்டர் அப்படின்னு சொல்லும். ஈஸியா புரியுதா? ஈஸியா இருக்கா? நான் சொல்லி தரது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படின்றது எனக்கு தெரியல. பட் ஐ ஹோப் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க வெரி யூஸ்ஃபுல், புரியுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்னும் உங்களுக்கு ஏதாவது சில குறைகள் இல்ல நம்ம சொல்லி கொடுக்கறதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு கேளுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபார் நவ் அண்ட் ஃபார் லேட்டர் நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம கத்துக்கிட்டோம். இப்ப நான் உங்களுக்கு சில இங்கிலீஷ் சென்டென்சஸாவே கொடுக்க போறேன். அதுல ஃபார் நவ் யூஸ் பண்ணுமா ஃபார் லேட்டர் யூஸ் பண்ணுமா அப்படின்றத நீங்க தான் எனக்கு கமெண்ட்ல கொடுக்க போறீங்க. ஓகேவா? சோ லெட்ஸ் கெட் டு த டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஃபார் நவ் வருமா இல்ல ஃபார் லேட்டர் வருமான்னு நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க. நான் தமிழ்ல ஒரு தடவை இந்த சென்டென்ஸா உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். சோ அதுக்கப்புறம் நீங்க எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஐ வில் கீப் திஸ் பென். நான் இப்போதைக்கு இந்த பெண்ணை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? இப்போதைக்கு அப்படின்னா என்ன வரணும்? கமெண்ட் பண்ணுங்க. ஃபார் நவ். கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், சேவ் த கேக். சேவ் த கேக்னா இந்த கேக்க ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபியூச்சருக்காக வச்சுக்கோங்க, இல்ல அப்புறமா சாப்பிடுறதுக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சொல்லுங்க பாப்போம். ஃபார் later. So I hope you all are answering correctly, right? Okay, next, this place is okay. For now வருமா இல்ல for later வருமா? இந்த இடத்துலயே நம்ம கொடுத்திருக்கோம் this place is okay. இந்த place அப்படின்னும் போது அது இப்போதைக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வரும்? for now. இப்போதைக்கு எங்களுக்கு இந்த இடமே போதுமானது, இந்த பிளேஸே எங்களுக்கு இப்போதைக்கு போதுமானது அப்படின்னு சொல்லும் போது ஃபார் நவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஐ வில் எக்ஸ்பிளைன் த டீடைல்ஸ். நான் உனக்கு இந்த விஷயத்தை பத்தி டீடைலா அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? ஃபார் லேட்டர். ஓகேவா? சோ ஐ வில் எக்ஸ்பிளைன் த டீடைல்ஸ் ஃபார் லேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்துருங்க. ஷல் வி பை த சாக்லேட். நம்ம இந்த சாக்லேட்ட பின்னாடி யூஸ் பண்றதுக்கு இல்ல பின்னாடி சாப்பிடுறதுக்கு நம்ம வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஷல் வி பை த சாக்லேட் ஃபார் லேட்டர். பின்னாடி அப்புறத்துக்காக நம்ம சாக்லேட் வாங்கலாமா அப்படின்னு கேட்கும்போது இதை நம்ம கொஸ்டின் ஃபார்ம்ல கூட கேட்கலாம் இல்லையா? இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், ஷல் வி பை த சாக்லேட் ஃபார் நவ் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு என்ன அர்த்தம் வரும்? இப்போ சாப்பிடுறதுக்கு இல்ல இப்போ நம்ம
இந்த சாக்லேட்டை வாங்கி இப்ப நம்ம வந்து அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது ஃபார் நவ் நான் யூஸ் பண்ணுவேன். இதே நம்ம பின்னாடி அதை இப்ப வாங்குறத பின்னாடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஃபார் லேட்டர் நான் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கிறேன். ஓகேவா? ஷெல் அப்படின்றது வந்து கொஸ்டின் ஃபார்முக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கடைசியா கொஸ்டின் மார்க்கும் போட்டுட்டேன். இந்த இடத்துல நம்ம ஃபார் லேட்டர் யூஸ் பண்ணலாம், இல்ல ஃபார் நவ் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த ஃபார் நவ் ஃபார் லேட்டரை நம்ம மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா சென்டென்ஸே வந்து சேஞ்ச் ஆயிடும். அதனாலதான் நிறைய பேர் வந்து இந்த ஃபார் நவ் ஃபார் லேட்டர்ல வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். எது யூஸ் பண்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இதுல வரும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தையை மாத்தி போட்டா கூட மீனிங் மாறிடும். பட் நம்மளுக்கு அந்த மீனிங் மாறினதே தெரியாம போயிடும். கரெக்டா? இப்ப கூட பாருங்க, நான் இந்த இடத்துல ஃபார் நவ் போடுறேன்னா உங்களுக்கு படிக்கும் போது சேமா தான் இருக்கும். ஷால் வி பை த சாக்லேட் ஃபார் நவ், ஷால் வி பை த சாக்லேட் ஃபார் லேட்டர், எல்லாமே வந்து ஓகே நம்ம இப்ப சாப்பிடலாம், நம்ம அப்புறம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு சேம் மீனிங் மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் நம்மளுக்கு. பட் அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். தமிழ்ல ஃபார் நவ் அப்படின்னா இப்போதைக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார் லேட்டர் அப்படின்னா பிற்காலத்தில் இல்லைன்னா ஃபியூச்சர்ல யூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இஃப் யூ கெட் 5 out of 5 in this test, please do கமெண்ட் செக்ஷன்ல 5க்கு 5 நான் எடுத்துட்டேன், கரெக்டா நான் எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிட்டேன் கமெண்ட்ல அப்படின்றதே எனக்கு சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் அண்ட் நம்ம சேனலோட லிங்க்கையும் நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. மறக்காம இனி போடுற வீடியோஸ்க்கு. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன், நம்ம டெய்லி நம்ம வந்து குவிஸ் கேட்க போறோம். டெய்லி ஒரு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் ஒரு குவிஸ் கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லி நம்ம நிறைய கோர்சஸ் லெசன்ஸ் அண்ட் இது வரைக்கும் நம்ம 30 days கோர்ஸ் முடிச்சிருக்கோம். அண்ட் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துட்டோம். பட் இது எல்லாத்துலயுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், பிராக்டிஸ் செஷனுக்காக தான் இந்த டெய்லி குவிஸ் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஆன்சர் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஐ கங்க்ராட்ஸ் யூ ஆன் கமெண்ட்ஸ் ஆர் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகேவா? ஸோ அதுக்கானதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவேன். ஸோ இது கரெக்டா இருக்கு, இல்லை இது தப்பா இருக்கு, இதை நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்றதையும் நான் கமெண்ட்ல உங்களுக்கு டீச் பண்றேன். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும், நெக்ஸ்ட் எந்த மாதிரியான டஃபஸ்ட் வேர்ட்ஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இஃப் யூ ஆர் ரெடி, டெஃபினெட்லி ஐ வில் டூ தட் டாபிக் பர்டிகுலர்லி. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தது, எனக்கு அந்த டாபிக் நான் கத்துக்கணும், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ற டாபிக்ஸ் தான் நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஐ வில் see you in the next interesting and important video. Bye.